மகாபெரிவாச்சரணம். தினம் ஒரு திருநாமம். இன்றைய விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் பார்க்கக்கூடிய நாமம் பாவாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாமம். இதற்கு அற்புதமாக நிகழ்ச்சி தொடர்புடையது எதை பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக மகாபாரதத்தில் பாண்டவர்கள், துரியோதனன், அவர்கள் தொடர்புடைய கிருஷ்ணன், அங்குதான் இந்த நிகழ்ச்சிக்குரிய அங்கு அந்த கதாபாத்திரங்களை வைத்து பார்த்தால் புரியும். பாண்டவ தூதனாக துரியோதனின் சபைக்கு வந்த கண்ணபிரான் அப்படியே தொடர்ந்து அவங்க பாண்டவர்களை புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கார். துரியோதனனுக்கு சாதாரணமாகவே பாண்டவர்களை பார்த்தால் பிடிக்காது. அதுவும் பாண்டவர்களை புகழ்ந்து பேசக்கூடிய கண்ணனை பார்த்தவுடன் அவனுக்கு பிடிக்கவும் இல்லை, அதை சகித்து கொள்ளவும் முடியவில்லை. இப்படி பேசக்கூடிய கண்ணனை சிறைபிடித்து விட்டால் என்ன என்று அவனுடைய மனதிற்கு அந்த மோசமான ஆசை. சொல்வார்கள், எப்பொழுது இந்த கெட்ட விஷயங்கள் நடக்கும் என்றால் விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அவனுக்கு அந்த விநாச காலம் வந்துவிட்டதால் தான் இந்த விபரீத புத்தியும் அவனுக்கு தோன்றுகிறது. எப்படியாவது அவனை சிறைபிடித்து அவனுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதனால என்ன பண்றான் அப்படின்னா, இன்னைக்கு இந்த பேச்சுவார்த்தை போதும் கண்ணா, நாளைக்கு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபையிலேருந்து எழுந்து விடுகிறான். அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணுறான் அப்படின்னா, சதா சர்வகாலமும் கண்ணனை பற்றி நினைக்கக்கூடியவர் யார்? அந்த சகுனி. சகுனி கூட சேர்ந்து சூழ்ச்சி செய்கிறான். எப்படி என்றால், கண்ணனுக்கென்று ஒரு இருக்கை இருக்கிறது இல்லையா, அந்த இருக்கையின் கீழே ஒரு பெரிய குழியை விட்டு விடுகிறான். அதில் யாரை நிப்பாட்டுறான்? 12 மல்லர்கள் ஒரு துணியை போட்டி அந்த குழியை மூடிவிட்டு அதன் மேல் கண்ணன் அமர வேண்டிய இருக்கையை வைக்க வேண்டியது. இதில் எப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே துரியோதனன் ஒரு நொடி அந்த செய்கை ஏதாவது காப்பாற்றுவான். அப்போ அந்த துணியை காவலாளர்கள் இழுத்து விட வேண்டும். கண்ணன் இருக்கையுடன் குழிக்குள் விழுவான். உடனே அவர்கள் மல்லர்கள் அவனை சிறைபிடித்த வேண்டும். இதுதாங்க அவன் போடக்கூடிய திட்டம். அப்போ இவன் திட்டம் போட்டால் கண்ணனுக்கு தெரியாமலா இருந்துவிடும்? எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடியவன் அல்லவா, கண்ணனுக்கு தெரியாமலா இருக்கும்? தெரிந்தாலும் தெரியாதது போல நடித்து கொண்டே அந்த சபைக்கும் வருகிறான். அடுத்த நாள் பொழுது விழுந்தது. தன் திட்டம் முழு வெற்றி அடையப் போகிறதுன்னு நம்பிக்கையோடு துரியோதனன் சபைக்கு வருகிறான். இப்போ பேச்சுவார்த்தை முதல் நாள் எங்கே விட்டாங்களோ அந்த இடத்திலிருந்து கண்ணபிரான் ஆரம்பிக்கிறார். துரியோதனா, பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை வழங்கிவிடும், இல்லாவிட்டால் பாரத போர் தான் மூலம் என்று கம்பீரமாக அங்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த யுத்தத்தில் நீயும் உனது சகோதரர்களும் அழிவைத்தான் சந்திப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையும் விடுத்து கொண்டிருக்கும் பொழுது அட்டகாசமாக துரியோதனன் சிரிக்கிறான். ஏ கிருஷ்ணா, என்ன சொன்னாய்? எனக்கும் என் சகோதரர்களுக்கும் அழிவா? எப்பொழுதே உன்னுடைய அழிவை நான் தீர்மானிக்கிறேன். தனியாளாக என் சபைக்கு வந்து என்னையே எதிர்த்து பேசிவிட்டு திரும்பி சென்று விடுவாயா என்ன? சிறையில் பிறந்த நீ உன் மரணத்தையும் என் சிறையிலேயே சந்திக்கப் போகிறாய் என்று சொல்லிவிட்டு தன் ஆட்களிடம் துணியை இழுக்கும்படி சைகை காட்டினான். கண்ணனை இருக்கையுடன் குழிக்குள் தள்ளும் எண்ணத்தில் அவர்களும் துணியை இழுத்தார்கள். அப்பொழுது கண்ணன் சொல்கிறான், உடனே நான் தனியாள் என்று என்னை சிறைபிடிக்கலாம் என கனவு கண்டாயா? நான் தனியாள் இல்லை, இதோ பார் என்று சொல்லி தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டினான். இந்த விஸ்வரூபத்தை காட்டக்கூடிய சமயங்கள் பல நேரங்களில் நிகழ்ந்திருக்கின்றன. நமக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்க்கும் பொழுதுதான் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைத்தது என்று பார்க்கிறோம். அந்த பாக்கியம் கிடைத்தாலும் அதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அந்த தீய எண்ணத்திலேயே இருந்து விட்டார்கள் என்ற துர்பாக்கியத்தையும் நாம் காண்கிறோம். அப்படித்தான் இங்கு அந்த விஸ்வரூபத்தை காண்பிக்கிறார். அப்படி காண்பித்ததை கண்டவுடன் எப்படி இருக்குன்னா, கண்ணனுடைய திருவடிகள் பாதாள லோகம் வரை போகுதாம். அவனுடைய திருமுடி வானை துளைத்து கொண்டு மேலே போகுதும். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், பாண்டவர்கள், துரியோதனன் அரசவை, துரியோதனன் அவனது மந்திரிகள் அங்கே நடக்கும் காட்சி அப்படியே அனைத்தும் தன்னுடைய திருமேனைக்குள் காட்டிக் கொண்டிருக்கிறான் கண்ணன். அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. எப்படி கண்ணனால் தன்னுடைய உடலுக்குள் அனைத்துலகையும் காட்ட முடிந்தது? ஒரு மயிலின் உடலோடு அதன் தொகை ஒட்டி கொண்டிருப்பது போல இந்த உலகம் மற்றும் உலகின் அழகு, மேன்மை, சீர்மை அனைத்தும் இறைவனின் உள்ளே இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும் பொழுது, எப்படி மயில் பார்க்கும் பொழுது அதனுடைய சிறகுகள் எல்லாம் உள்ள வச்சிருக்கும், ஒரு தொகையை விரித்து ஆடும் பொழுது இத்தனை பெரிய தொகையை அதன் உடலுக்குள் வைத்திருந்தது நம்ம பார்ப்போம் இல்லையா? அதுபோலத்தான் பெருமாளும் தான் நினைத்த நேரத்தில்
நேரத்தில் விரும்பும் நேரத்தில் உலக அனைத்தும் தன் அகத்தே உள்ளது அப்படின்னு எடுத்து காண்பிக்கிறாராம். இப்படி காண்பிக்கக்கூடிய அந்த இறைவன் தான் பாவ என்று அழைக்கப்படுகிறான். அதுதான் இந்த நாமத்தின் மகிமை. மகாபிரிவா சரணம்.